வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஒரு மனிதன் புத்துணர்ச்சியோட நினைத்ததை முடிக்கும் திறனோடு இருக்க வேண்டும் அப்படின்னா அவனுக்கு ஆன்ம பலம், அது மட்டும் அல்ல ஆத்ம பலம் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவசியம். அப்படி ஆன்மமும் ஆத்ம பலங்களையும் அதிகரிக்க சூரிய வழிபாடு செய்வது மிக மிக ஒரு உன்னதமான விஷயமா பார்க்கப்படுது. அப்படி சூரியனை வரவேற்கும் விதமாக சூரியனை வழிபாடு செய்வதற்கு மிக மிக உன்னதமான ஒரு நாளாகவே இந்த தை திருநாள், தை முதல் நாள் விளங்குது. அந்த வகையில் பார்த்தோன்னா தை பொங்கல் திருநாள் இந்த வருடம் ஜனவரி 15ஆம் தேதி நம்ம ரொம்பவே சீரும் சிறப்புமாக கொண்டாடவிருக்கிறோம். அந்த தை திருநாள் அன்னைக்கு, முதல் தேதி அன்னைக்கு முக்கியமாக வாங்க வேண்டிய 5 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். சூரியனை வரவேற்கும் விதமாக, சூரியனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக, சூரியனை வழிபாடு செய்வதற்கு முக்கிய நாளாக கருதப்படுவது தான் இந்த தை மாதம் முதல் தேதி தை பொங்கல் அன்னைக்கு. ஆடி மாதத்தில் விதைந்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து அந்த நெல்லில் இருந்து எடுக்கப்பட்ட புது அரிசியில் பொங்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புது பானையில் மஞ்சள் குங்குமம் இட்டு கங்கணம் கட்டி பானையை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த புது பானையில் வெல்லம், அரிசி, முந்திரி, திராட்சை, நெய் எல்லாத்தையுமே சேர்த்து வைத்து சர்க்கரை பொங்கல் வைத்து அந்த நெய்வேத்தியத்தை சூரிய பகவானுக்கு முதலில் சமர்ப்பித்து நைவேத்தியம் செய்து தைப்பொங்கலை ரொம்பவே சிறப்பாக நம்ம வரவேற்போம். அந்த தை மாதத்தின் முதல் நாளன்னைக்கு முக்கியமாக 5 பொருட்களை நம்ம வாங்கணும். கண்டிப்பாக வாங்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு சொல்லும் அந்த பொருட்கள், முதலாவதாக பொருட்கள் மகாலட்சுமிக்கு ரொம்பவே உறுதியான கல்லுப்பை வாங்குவதை வழக்கமாகவே வைத்து கொள்ளணும். அடுத்த வகையில் பார்த்தோன்னா இனிப்பு, அது வெல்லமாக இருக்கட்டும், நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இனிப்பை வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம். தை முதல் நாளிலிருந்து நம் வாழ்வு இனிப்பாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த இனிப்பு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்காங்க. 3வது பொருளாக பார்த்தோன்னா மங்களகரமான தை மாத முதல் நாளன்னைக்கு மங்கள பொருளான மஞ்சளை வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அது மஞ்சள் கிழங்காக இருக்கட்டும், மஞ்சள் பொடியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அடுத்த வகையில் பார்த்தோன்னா வாசனை மிகுந்த மலர்கள் எதுவாக இருந்தாலும், அது முல்லையாக இருக்கட்டும், மல்லிகை பூவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வாசனை மிகுந்த மலர்களை அன்று வாங்கி இறைவனுக்கு சூட்டி இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. 5வது பொருளாக பார்த்தோன்னா பருப்பு வகைகள், அது துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சை பயிறு, இப்படி எதுவாக இருந்தாலும் பருப்பு வகைகளை அன்று வாங்கி இறைவனுக்கு பூஜை அறையில் அதை வைத்து அதுக்கப்புறம் அதை பயன்படுத்துவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த தை மாதம் முதல் நாளன்னைக்கு இந்த 5 பொருட்களை வாங்கி நம் வாழ்வில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொண்டு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.